கடந்த 24ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு நமக்கு ஒரு 100 கால் வருது. அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி கால் பண்ணுறாங்க. அந்த 100 காலை பேஸ் பண்ணி நம்ம போலீஸ் டீம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகும்பொழுது அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் போஸ்ட் டீம்னு இருக்கு கமிட்டி, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒரு கமிட்டி இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸரும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நம்ம சென்னை கமிஷனர் சொன்ன இந்த போஸ்ட்னா என்னன்னு பார்ப்போம். போஸ்ட்னா பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்டை குறிக்குது. ஒர்க்கிங் பிளேஸ்ல விமனுக்கு நடக்கிற ஹராஸ்மெண்ட்ல இருந்து அவங்கள ப்ரிவென்ட் பண்றதுக்காக இந்த ஆக்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எல்லா கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஆர்கனைசேஷன்லயும் 10க்கும் அதுக்கும் மேற்பட்ட எம்ப்ளாயிஸ் இருக்க ஒர்க்கிங் பிளேஸ்ல போஸ்ட் ஆக்டுக்கு கீழே இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்றது கண்டிப்பா இருக்கணும். இந்த ஐசிசி கமிட்டி ஃபார்மேஷன்ல மினிமம் 4 பேர் இருக்கணும். அதுல ஒரு சீனியர் லெவல் விமன் எம்ப்ளாயி கண்டிப்பா இருக்கணும். அந்த கமிட்டியில 50% விமன் எம்ப்ளாயிஸ் தான் இருக்கணும். பாலியல் துன்புறுத்தல் அல்லது பிரச்சனையில அனுபவமுள்ள ஒரு என்ஜிஓ அல்லது ஒரு அமைப்புல இருக்க ஒரு எக்ஸ்டர்னல் மெம்பர் கண்டிப்பா தேவை. வெர்பலாவோ இல்ல பிசிக்கலாவோ ஒரு விமன் அவங்க ஒர்க்கிங் பிளேஸ்ல எந்த விதமான ஹராஸ்மெண்ட்டை சந்திச்சிருந்தாலும் இந்த கமிட்டி மூலமா அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க கொடுக்கலாம். ஒர்க்கிங் பிளேஸ்ல ஹராஸ் அல்லது அபியூஸ் செய்யப்பட்ட எந்த பெண்ணா இருந்தாலும் அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸை 3 மாசத்துக்குள்ள இந்த கமிட்டி கிட்ட கொடுக்கணும். பாதிக்கப்பட்டவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் மீது இந்த ஐசிசி கமிட்டி 90 நாள்ல அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அடுத்த 10 நாளுக்குள்ள அவங்க அதுக்கான ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணிருக்கணும். கவர்மெண்ட் அல்லது பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல இந்த போஸ்ட் ஆக்ட் பத்தின அவேர்னஸ் கேம்பெயின் கண்டிப்பா நடத்தணும். அது மட்டும் இல்லாம ஐசிசில இருக்க மெம்பர்ஸ் யாருன்றதை வெளிப்படையாவும் தெரிவிக்கணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐசிசில கொடுக்குற கம்ப்ளைண்டோட விக்டிம் டீடைல்ஸை கண்டிப்பா வெளியே தெரியப்படுத்தவே கூடாது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூக்கு வருவோம். இதுல பாதிக்கப்பட்ட விக்டிம் பல்கலைக்கழகத்துக்கு வெளியே இருக்க ஒரு நபரால பாதிக்கப்பட்டதுனால ஐசிசி மூலமா இந்த கம்ப்ளைண்ட்டை காவல்துறையினர் கிட்ட கொண்டு போயிருக்காங்க. இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள பியாண்ட் ஹெட்லைன்ஸ் மீடியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.